வளிமண்டலத்தில் ஏற்பட்ட காற்று மாறுபாடு காரணமாக அதிகாலையில் இருந்து சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னை துறைப்பாக்கத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பதியப்பட்டிருக்கிறது. இதுபற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், விவரங்கள். வளிமண்டலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காற்று மாறுபாடு காரணமாக சென்னையில் இன்று அதிகாலை ஒரு 4:30 மணியிலிருந்து ஒரு 6:30 மணி வரை 2 மணி நேரம் பல இடங்களில் கனமழை என்பது வெளுத்து வாங்கியிருக்கின்றது. நாம் சென்னை சாந்தோம் சாலையில் இருக்கின்றோம். சென்னையில் 2 இடங்களில் அதிகபட்சமாக இந்த ஒரு 1.5 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கின்றது. சென்னை பொறுத்தவரை துறைப்பாக்கத்தில் 10.5 சென்டிமீட்டர் மழையும், அதே போல ராஜா அண்ணாமலைபுரத்தில் 10.4 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கின்றது. அடையாறில் 9.45 சென்டிமீட்டர் மழையும், ஈஞ்சம்பாக்கத்தில் 8.37 சென்டிமீட்டர் மழையும், பள்ளிக்கரணையில் 8.1 சென்டிமீட்டர் மழையும், கண்ணகி நகரில் 7.9 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கின்றது. மேடவாக்கம், பள்ளிக்கரணை மற்றும் ஈஞ்சம்பாக்கம் பகுதிகளில் தலா 7 மற்றும் 6 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கின்றது. அதாவது 5 மணிக்கு பின்பாக பெய்த மழை என்பது பல இடங்களில் கனமழையாக மாறியிருக்கின்றது. துரைசாமி அந்த சுரங்கப்பாதையில் மட்டுமே சற்று லேசான தண்ணீர் தேங்கி இருக்கின்றது. அதனையும் அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இருசக்கர வாகன ஓட்டிகள் மட்டும் அந்த பாதையை தவிர்க்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. மற்றபடி பெரிய அளவிலான பாதிப்புகள் என்பதில்லை. இந்த இடத்தில் கூட 6 மணி அளவில் முழங்கால் அளவில் இருந்த தண்ணீர் தற்பொழுது மெல்ல மெல்ல வழிய தொடங்கி இருக்கின்றது. பெரும்பாலான இடங்களில் மழை என்பது முற்றிலுமாக நின்று லேசான தூறல் மட்டுமே இருக்கின்றது. இந்த காற்று வேக மாறுபாடு காரணமாக இந்த மேக கூட்டங்கள் இந்த கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில், குறிப்பாக நுங்கம்பாக்கம், மயிலாப்பூர், அடையாறு, அதே போல துரைப்பாக்கம், திருவான்மியூர், கோட்டூர்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகபட்ச மழை என்பது பதிவாகியிருக்கின்றது. பள்ளிக்கரணை உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ச்சியாக மழை என்பது பதிவாகியிருக்கின்றது. மற்ற இடங்களில் பெரிய அளவில் மழை இல்லை. குறிப்பாக வட சென்னை, மத்திய சென்னை, மேற்கு சென்னை பகுதியில் கூட பெரிய அளவில் மழை என்பது இன்றைய தினம் இல்லை. இந்த காற்று மாறுபாடு காரணமாக, மேக கூட்டங்களுடைய நகர்வின் காரணமாக இந்த கனமழை என்பது 2 இடங்களிலும், சில இடங்களில் மிதமான மழை என்பதும் பதிவாகியிருக்கின்றது. அதே போல மாநில பேரிடர் மீட்புத்துறை சார்பில் அதனுடைய கணக்கீட்டின்படி இதுவரை, அதாவது எம்ஜிஆர் நகர் மற்றும் மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் மழைப்பதிவு என்பது இல்லை என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதே போல பெரம்பூர் மற்றும் புரசவாக்கம், ஐனவரம் மற்றும் எக்மோர் ஆகிய பகுதிகளில் 4 முதல் 1 சென்டிமீட்டர் வரை இந்த அளவில் மழை என்பது பதிவாகியிருக்கின்றது. சுமார் 20 மில்லிமீட்டர் என்பது மழை பதிவாகியிருக்கின்றது. அதிகபட்சமாக எழும்பூரில் 45 மில்லிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கின்றது. அதே போல அண்ணா யூனிவர்சிட்டி, அதே போல தண்டையார்பேட்டை ஆகிய பகுதிகளில் குறைவான அளவு மழை என்பது பதிவாகியிருக்கின்றது. பல இடங்களில் மழை முற்றிலுமாக நின்று மழைநீர் முழுவதுமாக வடிய தொடங்கி இருக்கின்றது. சில இடங்களில் தேங்கியிருக்கக்கூடிய நீரையும் அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.